ஹாய் செல்லுகுட்டீஸ். ஸோ மூவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. என்னன்னா, நான் வந்துட்டு மெஹந்தி ஆன்லைன், அதாவது பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மெஹந்தி கிளாஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரியோடைய பாக்ஸ் ஃபோல்டிங் கிளாஸ் நான் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறேன். இன்ஸ்டாகிராம் லைவ் வீடியோவில் தான், அதாவது வந்துட்டு இன்ஸ்டாகிராமுடைய ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் லைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நடத்த போகிறேன். ஸோ நான் தான் கிளாஸ் நடத்த போகிறேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அதாவது நம்ம சேனலில் ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பசங்க, அதுக்கப்புறமா ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா லேடிஸ் தான் அதிகமாக பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த லீவை நீங்க வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லா வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மீதி டீடைல்ஸ், அதாவது இந்த ஃபீஸ் மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில போயிட்டு சேட் பண்ணுங்க. ஸோ நான் வந்துட்டு உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். சரி, ஓகே, இப்போ நம்ம மூவிக்குள்ள போலாமா? மூவியோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். நம்ம ஹீரோயினுக்கு டெரோட் கார்ட்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த கார்ட்ஸ்ல வச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃபை பத்தி பார்ப்பாங்களே, ப்ரெடிக்ட் பண்ணி, அந்த மாதிரி டெரோட் கார்ட்ஸ்லாம் நம்ம ஹீரோயினுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தவிர்த்து நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஃப்ரெண்டு கூட ஒரு வீட்டை எடுத்து தனியா தங்கியிருக்காங்க. ஹீரோயினுடைய ரூம்மேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பா அந்த பொண்ணு. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோயினுக்கு லவ் லைஃப்னு இது வரைக்கும் யாரும் செட் ஆகவே இல்லை. நினைச்சு பாருங்களேன், ஹீரோயினுக்கு லவ் லைஃப் செட் ஆகல, ஆனா ஹீரோயின் கூட இருக்க அந்த ரூம்மேட் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. இவ எப்பயுமே அவளுடைய வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ்லாம் எடுத்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அவ தான் காலேஜோடைய செம்ம ட்ரெண்டியான ஒரு பொண்ணு. அது மட்டும் கிடையாது, பசங்க எல்லாருமே அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க. அந்த பொண்ணு செம்ம ஃபேமஸ். இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அதுதான் நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா எப்ப பார் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம ஹீரோயின் எப்ப நம்ம ஹீரோ மேல லவ் வந்துச்சுன்னா தெரியாது, சின்ன வயசுல வந்துட்டு நம்ம ஹீரோ கூட இருந்திருக்காங்க. ஸோ ஹீரோ கூடயே வளர்ந்து ஹீரோ கூட இருக்கிறதுனால ஹீரோ மேல எப்ப லவ் வந்துச்சுன்னா தெரியாது. ஆனா இன்னுமே நம்ம ஹீரோ கிட்ட அவங்க லவ் சொல்லவே இல்லை. இப்படியே போவ ஒரு நாள் நம்ம ஹீரோயின் டெரோட் கார்ட்ஸை எடுக்க, அப்ப நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்கான். அந்த ஃப்ரெண்டு கண்ணாடி போட்டிருப்பான். ஸோ அவனை கண்ணாடி போட்ட பையன் கூப்பிடலாம். அந்த பையன் ஹீரோயினுக்கு ஒரு டெரோட் கார்ட்ஸை எடுத்து கொடுக்க, ஹீரோயினுடைய இந்த கார்டில் என்ன வருது, இன்னைக்கே உன்னுடைய லவ்வை போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுன்னு வர. நம்ம ஹீரோயினும் சரி, இத்தனை நாள் மனசுல மறைச்சு வச்சிருக்கோமே நம்ம லவ்வை, போய் சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட போய் லவ்வை சொல்லலான்னு போவேன். ஆனா நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயினுடைய ரூம்மேட் பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்றா, இங்க பாரு, சாரி, தப்பா எடுத்துக்காத, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்ல, சரி ஓகே, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம காலேஜ்ல இந்த மாதிரி வந்துட்டு, அதாவது ஹீரோயின் படிக்கிற காலேஜ்ல ஒரு குரூப் மாதிரி ஒன்று இருக்கும். எப்படின்னா அந்த குரூப்ல ஒருத்தவங்க லவ்வே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த குரூப்ல பேர் போட்டுருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி நம்ம காலேஜ்ல இருக்க அந்த குரூப்ல இருக்க 3 ஆளை வந்துட்டு நீ டேட் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி நீ டேட் பண்ண வச்ச அப்படின்னா நான் வேணா உனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து சொல்லிட்டு போவேன். ஹீரோயினும் இதெல்லாம் கேட்கறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. என்னடா இது, சின்ன வயசுல இருந்தே ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்கும், நம்ம மனசுல வேற அவன் மேல லவ் இருக்கு, அவன்கிட்ட லவ் சொல்ல போனா நம்ம முன்னாடியே நம்மளுடைய வந்துட்டு ரூம்மேட் பொண்ணு கிட்ட இவன் லவ் சொல்லிட்டானே, எனக்கும் ரூம்மேட் பொண்ணுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான், இப்போ என்னடா பண்றது பாண்டுறங்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு சோகத்துல வந்து அந்த ரூம்மேட் பொண்ணு கிட்ட உண்மையாவே உனக்கு ஹீரோவை பிடிக்காது அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு இல்ல எனக்கு அவனை பிடிக்கும், ஆனா லவ் பண்ற அளவுக்குலாம் ஒண்ணு கிடையாது, இந்த மாதிரி நான் ஒரு காலேஜ் செலிபிரிட்டி, நான் மட்டும் அவனை லவ் பண்ணனா அப்புறம் என்னுடைய வந்துட்டு அந்த பாப்புலாரிட்டி எல்லாம் கம்மியாயிடும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அந்த லிஸ்ட் இருக்கு தெரியுமா, அந்த லிஸ்ட்ல இருக்க 3 பேரையுமே டேட் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக ஹீரோயின் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிறா. நம்ம ஹீரோயின் மால்ல வந்துட்டு இந்த பாக்ஸிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு கேமை விளையாடிக்கிட்டே இந்த மாதிரி உன்னுடைய பழைய சொத்துக்கு நான் ஊருக்காயா, என்னாலாம் முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க, அந்த பாக்ஸிங் இது பம்ப்ல அடிக்கலாம்னு சொல்லிட்டு கைவோங்க, அங்க வர ஒருத்தவங்க மேல தெரியாம அடிச்சிடுறாங்க. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வர, நம்ம ஹீரோ நடுவுல பூந்துக்கிட்டு யோ தெரியாம தான் அடிச்சா ஊட்றியா அப்படின்னு சொல்ல, அவன் கேட்க மாட்டேன்றான். உடனே நம்ம ஹீரோக்கும் அந்த பையனுக்கும் செம்ம சண்டையாயிடுது. இதனால வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு மாலையே சுத்தி வந்துட்டு இருக்கான். அவனும் சும்மா இல்லாம அவனுடைய ஆளுங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன ஒருத்தன் அடிச்சிட்டா மச்சான், சீக்கிரமா வாங்க மச்சான்னு சொல்ல, ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரு மால்ல இருக்க ஒரு எப்படி திங்ஸ் எல்லாம் அடிச்சு வைப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ரூம்குள்ள போவேன். அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டைப்பெட்டிங்கெல்லாம் சாஞ்சி நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்துட்டு, அதாவது ஆக்சிடென்டலா வந்துட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோ ஹீரோயினை துரத்திட்டு வந்தா இல்லையா, அவன் என்ன பண்ணா அப்படியே துரத்திக்கிட்டே வெளியே போவ, நம்ம ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்ணிக்கிட்டதுனால 2 பேருக்குமே ஒருத்தர் மூஞ்சியை பார்க்க முடியல. 2 பேருமே ரொம்ப ஷாக்கிங்கா வெளியே வராங்க. சரி ஓகே வா நம்ம எங்கிட்ட தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போலான்னு பார்க்க, ஆனா வந்துட்டு அந்த துரத்திட்டு வந்த அந்த பையன் என்ன பண்ணான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை புல்லி பண்ணலான்னு போவேன். அந்த இடத்துல பிளாக் ட்ரெஸ் போட்ட ஒரு டீம் வருது. இவங்க தான் பாஸ் லேடி, அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயின் படிக்கிற காலேஜ்ல இவங்க தான் சீனியர். செம்ம ரகடான ஒரு பொண்ணு, ரகட்
கேர்ள்னே வச்சுக்கலாம். இவங்க என்னடா என் காலேஜ் பசங்க கிட்ட சமம்புழுக்கிறீங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை துரத்திட்டு வந்த 2 பேருமே துரத்தி அனுப்பி விட்டுட. அப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்றாங்க, அங்கிருந்து கிளம்பிட. ஆனா நம்ம ஹீரோயினுடைய மனசுக்குள்ள ஹீரோ மேல லவ் இருந்துச்சு இல்லையா, சுத்தமா தூக்கமே வரல நம்ம ஹீரோயினுக்கு. இன்னொரு பக்கம் என்னடா இது நம்ம ஃப்ரெண்டை நம்ம கிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் சுத்தமா நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. இப்படியே வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு நாட்கள் நகருது. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, 2 நாளுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட போயிட்டு சரி உன்னுடைய லவ்வுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன், 3 பேர்ல வந்துட்டு நான் உனக்கு வந்துட்டு அவங்கள டேட் பண்ண வைக்கிறதுக்கு நான் வேணா உன்னை ஹெல்ப் பண்ண வைக்கிறேன்னு சொல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் 3 பேர்ல இருக்க அந்த லிஸ்ட்டை காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாருன்னா நம்ம ரக்கட் கேர்ள் தான். ரக்கட் கேர்ள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்துட்டு ஒரு இதுக்கு போயிருப்பாங்க, ஒரு கடைக்கு ஒன்று போயிருப்பாங்க. அந்த கடையில கண்ணாடிப்பட்ட ஒரு பையன் இருப்பான். ஸோ இவனை வந்துட்டு அப்பாவி பையன் சொல்லிக்கலாம். இந்த அப்பாவி பையன் ஸோ நம்ம அந்த இடத்துல திருடன் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு இருக்கிற காசுலாம் கொடுன்னு சொல்ல. ஆனால் இந்த அப்பாவி பையன் சார் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க, ஏதோ வயிற்று பொழப்புக்காக தான் நீங்கள் திருடுறீங்கன்னு நினைக்கிறேன், வேணும்னா உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, ஆனால் இந்த மாதிரி கத்தி காமிச்செல்லாம் பயமுட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவனா இருக்கான். காசெல்லாம் கையில் கொடுத்து அந்த திருடனையே நல்லவனா மாற்றிருப்பான். இதை பார்த்து நம்ம ரக்கட்களுக்கு அவன் மேலே லவ் வந்திருக்கும். ஆனால் வந்துட்டு எப்படி அவனுக்கு அந்த நல்ல பையனுக்கு சண்டைனாலே சுத்தமாக பிடிக்காது போல இருக்கு. அதனாலே நம்ம ரக்கட்கள் அந்த நல்ல பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாம இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆளே இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது 2வது ஆளு. இவங்க காலேஜ் ப்ரொஃபசர். இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ப்ரொஃபசர் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. இவங்க சிரிச்சு யாருமே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனா நம்ம ஸ்டோன் ப்ரொஃபசரை கூட நம்ம காலேஜ்ல இருக்க ஒரு ஜிம் ட்ரைனருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஜிம் ட்ரைனரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் ப்ரொஃபசரை போயிட்டு லவ் சொல்லணும்னு சொல்லிட்டு ஜிம்ல எல்லாம் போயிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணி உடம்புல ஆர்ம்ஸ்ல எல்லாம் காமிச்சு லவ் சொல்லணும்னு நினைப்பாரு. ஆனா அவரும் சொல்லாம கொல்லாம வந்திருப்பாரு. ஸோ 2வது ஆளு அவரு. 3வது ஆள் யாருன்னா காலேஜ்லயே ரொம்ப ஒஸ்டா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அக்லியா இருக்க பொண்ணு. ஆனா இந்த பொண்ணு அக்லியாலாம் இல்ல, நம்ம அழகா தான் எனக்கு தெரியுறா. அந்த பொண்ணு அவன் வந்து பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப வீக். ஆனா அவளுக்கு காலேஜ் டாப்பர் மேல லவ். ஸோ கிளாஸ் பையன் தான் அவன். அந்த பொண்ணு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் டாப்பர் பையன் கிட்ட போயிட்டு லவ் சொல்ல. அந்த டாப்பர் பையன் நீ படிக்கவே மாட்டேன்ற, நான் ஏன் உன்னை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டான். ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டில் இருக்க 3 பேர். ஒன்று நம்ம ரக்கட் பொண்ணு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் ப்ரொஃபஸர், 3வது காலேஜ் கேர்ள். இவங்க 3 பேரையுமே தான் லவ் பண்ண வைக்கணும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த இவந்து பொண்ணு இருக்காளே படிக்காத பொண்ணு, அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த கண்ணாடிப்பட்ட பையன், ஹீரோ இவங்க 3 பேருமே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனால் அந்த பொண்ணு ஒரு பாருக்கு போகிறா. ஆனால் அங்கே வந்துட்டு டிஜே நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை காணும். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அதே பாரில் தான் அந்த அப்பாவி பொண்ணு லவ் பண்றா இல்லையா, காலேஜ் டாப்பர். அந்த டாப்பர் பையன் அங்க இருக்கிற ஒரு டிஜே பொண்ணை பார்த்து செம்மையா சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த டிஜே பொண்ணு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அந்த டிஜே பொண்ணுடைய ரொம்ப பெரிய ஃபேனு. ஆனா அந்த டிஜே பொண்ணு மூஞ்சில மாஸ்க் மாட்டிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய ரூமுக்கு வராங்க. ஹீரோயின் இப்ப ரூமுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு, அதாவது நம்ம ஹீரோ லவ் பண்றாரு இல்லையா, அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட டெரோட் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவளுடைய ஃபியூச்சரை பார்க்க அதுல வந்து பாத்தீங்கன்னா டெத்துன்னு வருது. ஆக்சுவலி இந்த டெரோட் கார்ட்ஸ்ல டெத்துன்னு வந்தா அவங்களுடைய லைஃப் இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம் போல இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ நினைச்சு கார்டு எடுத்து பார்த்திருப்பான். ஆனா டெத்துன்னு வந்தோடனே அவன் சோகமா அங்க இருந்து கிளம்பிட்டான். ஆனா நம்ம ஹீரோயினும் அதுக்கான உண்மையான மீனிங்க சொல்லவே இல்லை. ஏன்னா ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்றாங்க இல்லையா, அதனால சொல்லவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த ரூம்மேட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய லைஃபை பத்தி காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அவளுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. பட் ஆனா அவளுடைய அம்மாவுக்கு ஏதோ நோய் போல இருக்கு. இவ காலேஜ் படிச்சுக்கிட்டும் இவ தான் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கான நோய்க்கான அந்த இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு அந்த பாப்புலாரிட்டி எதுக்கு போக கூடாதுன்னு இவன் நினைக்கிறான்னா, பாப்புலாரிட்டிக்காக மட்டும் கிடையாது. ஏன்னா அந்த பாப்புலாரிட்டியை வச்சு ப்ரமோஷனுக்காக எல்லாம் வருது தெரியுமா காசு, அந்த காசை வச்சுதான் அவங்க அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டை பாக்குறாப்புல இருக்கு. அதனால தான் இவளுடைய பாப்புலாரிட்டி போக கூடாதுன்னு நினைக்கிறா. இது ஒரு நாள் அவங்க அம்மாவை போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போறா. அங்க இருக்கிற நர்ஸும் உங்க அம்மாவை பார்க்கறதுக்காக டெய்லி ஒரு பையன் வராமா அப்படின்னு சொல்ல யார் அந்த பையன் கேட்க இந்த பொண்ணுக்கு சமஷாக்கு, அதாவது நம்ம ஹீரோயினோட ரூம்மேட்டுக்கு என்னன்னு பார்த்தா அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரியாக. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ஜிம் ட்ரைனரை பார்க்க போறாங்க. ஜிம் ட்ரைனர் கிட்ட உங்களுக்கு எப்படி எங்க ஸ்டோன் ப்ரொஃபசர் பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ட்ரைனர் கிட்ட கேட்க, ஜிம் ட்ரைனர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு நானும் ஸ்டோன் ப்ரொஃபசரும் ஒன்னாதான் வந்துட்டு காலேஜ்ல படிச்சோம். அவ காலேஜ்ல படிச்சப்ப நல்ல டிராயிங்லாம் வரைவா. ஒரு தடவை அவளுடைய டிராயிங் வந்துட்டு நேஷனல் அவார்ட்ல அவார்ட் வின்னுச்சு. ஆனா அதுக்கப்புறமா அவ டிராயிங் வரையறதே விட்டுட்டான். ஏன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு அவ டிராயிங் வரையறதை விட்டுட்டான்னு சொல்லிட்டு நானும் அவளுக்கு பிரஷ் கிட்லாம் கொடுத்து டிராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னேன். ஆனா அவ அந்த பிரஷ் கிட்டை எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டு அன்னையில இருந்து அவன் என்கிட்ட பேசுறதே கிடையாது. நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா வந்துட்டு நான் இது வரைக்கும் வாய் திறந்து அவகிட்ட லவ் யூன்னு சொல்லி சொன்னது கிடையாது. ஆனா நான் சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். எங்க அவ போனாலே முறைச்சு பாக்குறேன், அதனால நான் நகர்ந்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் ட்ரைனரு
ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒரு கதையை சொல்றாரு. பிளஸ் அது மட்டும் கிடையாது, நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா ப்ரொஃபசர், ஸ்டோன் ப்ரொஃபசர், அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்றாங்க, நம்ம ஸ்டோன் ப்ரொஃபசர் என்ன பண்றாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஆள் கூட வெளியே வராங்க. அவர் வந்துட்டு ஒரு டாக்டர் போல இருக்கு, அவர் கையில ஒரு குழந்தை வேற இருக்கு. ஸோ இதை பார்த்தா என்ன தோணுது, ஒரு ஃபேமிலி வருதுன்னு தோணுது. உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்றாங்க, போயிட்டு அந்த ஜிம் ட்ரைனர் கிட்ட, ஒருவேளை ஸ்டோன் ப்ரொஃபசர் உங்களை கண்டுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு, ஏன்னா அவங்க ஒருத்தவங்க கூட வெளியே வந்தாங்க, ஒரு டாக்டர் கூட கையில ஒரு குழந்தை வேற இருந்துச்சுன்னு சொல்ல ஜிம் ட்ரைனருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. உடனே நம்ம ஸ்டோன் ப்ரொஃபசர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க நம்ம ஸ்டோன் ப்ரொஃபசர் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. உடனே ஜிம் ட்ரைனர் என்ன சொல்றாங்க, நான் காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷமா நான் இந்த ஊர்ல இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான். என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன பாத்திர மாட்டியா, என்கிட்ட பேசிட மாட்டியா, நான் என்னோட லவ்வ சொல்லிட மாட்டேன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதை நான் அப்பவே இங்க இருந்து போயிருப்பேன்ல, சரி நீ நல்லா இருன்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் அங்க இருந்து போப்பாக்க. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஸ்டோன் ப்ரொஃபசர் கீழே விழ கரெக்டா நம்ம ட்ரைனர் என்ன பண்றாரு, நம்ம ப்ரொஃபசரை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து வீட்டுல விட்டுட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய லவ் ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரூம்மேட் பொண்ணுடைய அந்த அம்மாவை போய் பார்த்ததுனால அந்த ரூம்மேட் பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து ஹீரோயின் கிட்ட, தயவு செஞ்சு ஹீரோவை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டு வாங்க ப்ளீஸ் டி, நான் அவங்கிட்ட பேசணும்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் மனசுக்குள்ள ஹீரோ மேல லவ் இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்டு கேட்டுட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி விட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சோகமா போயிடுறாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், மாமா வேலை பார்த்துருக்காங்க நம்ம ஹீரோயின். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவருடைய லவ்வரை பார்க்கறதுக்காக உள்ள போவ அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீ டெய்லியும் போயிட்டு எங்க அம்மாவை பாக்குறியா, ரொம்பவும் தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஹீரோ, ஆமா நான் போய் டெய்லியும் பாப்பேன், ஏன் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்றதை என்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல லவ் வந்துடுது. ஸோ ஹீரோ மேல அப்படியே வந்துட்டு சாஞ்சிக்கின்னு, நீ இதுக்கப்புறமா அந்த லிஸ்ட்ல இருக்க 3 பேரையுமே நீ வந்துட்டு டேட் பண்ண வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்டைரக்டா நான் உன்னை லவ் பண்றேன், நீ நானும் டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ இப்போ அந்த மாதிரி அவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின், ஆக்சுவலி ஹீரோயின் எப்பயுமே சோகமா இருந்தா ஒரு எஃப்எம் ஒன்று கேட்பாங்க, அந்த எஃப்எம் கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட 2 பேர் வந்து வாயை புத்தி நம்ம ஹீரோயினை கடத்தி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அவங்க லவர் கிட்ட பேசிட்டு லவ் எல்லாம் ஓகே பண்ணிட்டு வெளியே வந்தா ஹீரோவையும் யாரோ 2 பேர் கடத்தி கூட்டு போயிட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ரக்கட் கேர்ள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆளுங்க தான் நம்ம ஹீரோ ஹீரோயினை கடத்தி கூட்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா நம்ம ரக்கட் கேர்ளை வந்துட்டு அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல இருக்க ஒருத்தவங்க கூட சேர்த்து வைக்கணும் இல்லையா, அதனால ஹீரோ ஹீரோயின் ஃபாலோ பண்ணதுனால எதுக்குடா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரக்கட் கேர்ள் அவங்களுடைய ஆளுங்களை வச்சு ஹீரோ ஹீரோயினை கடத்தி கூட்டு வந்து சோ தண்டனையா என்ன பண்றாங்க, ட்ரிங்க்ஸ் குடிக்க வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பதிலா நம்ம ஹீரோவே ஹீரோயினோட ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. இதனால நம்ம ஹீரோ செம்ம போதையாகி, இங்க பாருங்க ரக்கட் கேர்ள், யாரையாவது லவ் பண்றீங்கன்னா தைரியமா அவங்க கிட்ட சொல்லணும், நீங்க தான் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஆள லவ் பண்றீங்கல்ல, அப்புறம் என்ன அவர்கிட்ட போய் சொன்னா என்ன அப்படின்னு சொல்ல நம்ம ரக்கட் கேர்ளுக்கு ஒரு மாறி ஆயிடுது. நான் ரக்கட் கேர்ள் தாண்டா, அதுக்காக நான் என்னடா பண்றது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் டே வாய மூடுறா அடிச்சுடுவாங்கடா அவங்கன்னு சொல்ல ஹீரோக்கு வாந்தியே வந்துடுது. ஆனா நம்ம ரக்கட் கேர்ளுக்கு ஒரு மாறி ஆயிடுது. சரி ஓகே, எத்தனை நாள் தான் நம்மளுடைய லவ் நம்ம சொல்லாமலே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கே மாஸ்க் போட வச்சு அந்த பையன் நினைச்சுக்கிட்டு, அதாவது அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல இருக்க பையன் நினைச்சுக்கிட்டு லவ் சொல்றதுக்காக வராங்க. ஆனாலும் அவங்களால முடியல. அங்கிருந்து போப்பாக்க நம்ம ஹீரோ ஹீரோயின் எவ்வளவோ சொல்றாங்க, ப்ளீஸுங்க உங்க லவ் சொல்லுங்க, லவ் வந்துட்டு சொன்னாதானே தெரியும் அது ஓகே ஆச்சா இல்லையான்றது அப்படின்னு சொல்ல ரக்கட் கேர்ளும் சரி சரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த காலேஜ்ல இருக்கா தெரியுமா படிக்காத பொண்ணு, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோயின் மறுபடியும் டெரோட் கார்ட்ஸை எடுத்து பாக்குறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு டெரோட் கார்ட்ஸை எடுக்க அவளும் அவளுடைய அந்த படிக்கிற பையனும் சேர மாட்டாங்கன்னு சொல்லி வருது. இதனால அந்த பொண்ணு சோகமா எந்திரிச்சு போவ. அப்பதான் நம்ம ஹீரோயின் டிஜே பொண்ணு ஒழுங்கா நில்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி என்னன்னா இந்த படிக்காத பொண்ணு ஒரு நாள் அந்த டிஜே கிளப்புக்குள்ள போயிருப்பா தெரியுமா, அந்த டிஜே கிளப்ல இருந்த டிஜேவே இந்த பொண்ணு தான் போல இருக்கு. இந்த பொண்ணு என்ன சொல்றான், அவன் நான் படிக்கலன்னு சொல்லிட்டு என்ன வேணான்னு சொல்றான், ஆனா அவனுக்கு டிஜேனா ரொம்ப பிடிக்கும், நான் தான் அந்த டிஜே பொண்ணுன்னு தெரிஞ்சா அவன் டிஜேக்கும் வரமாட்டான், அதனால தான் என்னுடைய லவ் நான் சொல்லாம இருக்கேன், சாரி லவ் இல்ல நான் தான் அந்த டிஜே பொண்ணுன்னு சொல்லாம இருக்கேன், தயவு செஞ்சு நீங்களும் சொல்லிடாதீங்க, அவனுக்கு இருக்கிற சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டேன். இந்த படிக்காத பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறமா ஹீரோடைய லவர் இவங்க 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோ ஹீரோயின் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்றனால சாப்பாடுலாம் மாத்தி மாத்தி வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோடைய லவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அவளுக்கு ஜெலஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதனால இந்த பொண்ணு என்ன பண்றா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம 2 பேரும் இன்னைக்கு டெரோட் கார்ட் வந்துட்டு விளையாடலாமான்னு கேட்க ஹீரோயின் என்னடி திடீர்னு டெரோட் கார்ட் விளையாடணும்னு சொல்ல, சரி ஓகே விளையாடலாமேன்னு சொல்ல, இல்ல இன்னைக்கு நீ வந்துட்டு டெரோட் கார்டு எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூம்மேட் பொண்ணு சொல்ல ஹீரோயினும் அவங்களுடைய டெரோட் கார்டு எடுக்கிறாங்க. அதுல எடுத்தா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பொண்ணுடைய போட்டோ வருது. ஆக்சுவலி அந்த டெரோட் கார்டுக்கு என்ன மீனிங்னா சாக்ரிஃபைஸ் மீனிங் போல இருக்கு. ஸோ இப்போ இந்த நம்ம ரூம்மேட் பொண்ணு கேட்குறா என்னுடைய சாக்ரிஃபைஸ் வருது அப்படின்னு சொல்ல, ஸோ இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா ஒருவேளை நீ ஹீரோவை லவ் பண்றியா என்ன எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்றியான்னு கேட்க ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இல்ல இல்லன்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு ரூம்மேட் பொண்ணு வலுக்கட்டாயப்படுத்தி
ப்ராமிஸ்லாம் பண்ணி கேட்க நம்ம ஹீரோயினும் ஆமாண்டி நானும் ஹீரோவை லவ் பண்ணேன், ஆனா என்ன பண்றது ஹீரோ உன்ன லவ் பண்ணா, ஆனா நீங்க 2 பேர் சேர்ந்தா கூட எனக்கு சந்தோஷம் தாண்டி, நான் உனக்காக சாக்ரிஃபைஸ் தான் பண்றேன் இல்லைன்னுலாம் கிடையாது, ஆனா நீ நல்லா இருந்தா என்னோட ஃப்ரெண்டு நல்லா இருந்தா அது எனக்கு சந்தோஷம் தானடின்னு சொல்ல உடனே இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான் பாருங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ அந்த லவர் பொண்ணு அந்த ரூம்மேட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றா ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்காக தன்னுடைய லவரே நீ விட்டு கொடுத்துட்டேடி ரொம்ப தேங்க்ஸ் டி, பட் ஆனால் நான் ஒன்று சொல்ல நீ கோச்சுக்காத, நீ ஹீரோ கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நீ ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற பட் ஆனால் அவன் உன்னை ஃப்ரெண்டுன்னு தான் நினைக்கிறான், ஆனால் நீ வந்துட்டு அவனை லவ் பண்ணுற இல்லடி வேணாண்டி, இதுக்கப்புறம் வந்துட்டு நீ ஹீரோ கூட பழகாத, அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியேருன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடு, என்னடா இவ எப்படி சொல்றா, பட் பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டா, ஹீரோ வேற வந்து லவ் பண்ற பொண்ணு, நம்ம லவ் பண்ற பையன் வேற, ஸோ லவ் பண்ற பொண்ணு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் இதுக்கப்புறம் ஹீரோ கூட பழக மாட்டேன், சரியா அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோடைய ஃபோன் கால்ஸையும் அட்டன் பண்றது இல்ல, மெசேஜுக்கும் ரிப்ளை பண்றது இல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஜிம் ட்ரைனர் இருக்கா இல்லையா, அவரு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாரு. ஸோ ஹீரோ என்ன பண்றா, நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுக்காதனால ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. நினைச்சு பாருங்களேன், கூடவே இருக்க ஒரு பொண்ணு திடீர்னு பேசாம போயிடுச்சா எப்படி இருக்கும். ஹீரோயினை ஜிம் ட்ரைனர் எதுக்கு மெசேஜ் பண்ணி கூப்பிட்டுருப்பாருன்னா, ஏன்னா ஜிம் ட்ரைனர் ஊரை விட்டு போறாரு, ஏன்னா நம்ம ஸ்டோன் ப்ரொஃபஸருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருந்தா அது நல்லா இருக்காது இல்லையா, அதனால அவர் ஊரை பார்த்துட்டு கிளம்பி போவேன். அப்பதான் நம்ம ஹீரோ ஓடி வந்து கால் பண்ணா எடுக்க மாட்டியா, சீக்கிரமா வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜிம் ட்ரைனர் போயிட்டு இருக்காரு இல்லையா, அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி ஜிம் ட்ரைனர் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே பஸ்ஸுக்குள்ள போவேன். பஸ்ல இருக்கவங்களா என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஜிம் ட்ரைனர் கிட்ட சொல்ல ஜிம் ட்ரைனருக்கு அப்படியே அழுகியா வருது. போயிட்டு டைரக்டா நம்ம ஸ்டோன் ப்ரொஃபஸரை போய் பாக்குறாங்க. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ காலையிலே போயிட்டு அந்த டாக்டர் இருப்பார் இல்லையா, நம்ம ஸ்டோன் ப்ரொஃபஸர் கூட அந்த டாக்டர் கூட போயிருப்பாங்களே, அந்த டாக்டரை போய் பார்த்திருப்பாங்க. விஷயம் என்னன்னா, நம்ம இவங்க இருக்காங்களே ஸ்டோன் ப்ரொஃபஸர், அவங்களுடைய பெயிண்டிங்ஸ்லாம் செகண்ட் பிரைஸ் வாங்கினதுனால இதனால அவங்க செம்மையா டிப்ரெஷனுக்கு போயிருப்பாங்க. இதனால அவங்களால பெயிண்ட் வரையாம போயிருக்கும், அதாவது வரைய முடியாம போயிருக்கும். கூடவே வந்துட்டு டிப்ரெஷன்னால அவங்களுடைய உடம்பு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேரலைஸ் ஆயிருக்கும். இதனால தான் அவங்க பெயிண்டிங்கை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய உடம்பு பேரலைஸ் ஆயிட்டு இருக்கு. அப்பப்போ வந்துட்டு உங்களுக்கு குளிக்கிறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா பேரலைஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஏன் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம ஜிம் ட்ரைனரை வந்துட்டு அவாய்ட் பண்ற மாதிரி இவங்க அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிம் ட்ரைனர் எப்பெல்லாம் லவ் சொல்ல வராங்களோ அப்பெல்லாம் மூஞ்ச வெறப்பா வச்சுக்கிட்டு ஜிம் ட்ரைனர் ஓட விரட்டி இருப்பாங்க. இதுதான் ஸ்டோன் ப்ரொஃபஸருடைய கதை போல இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுட்டு வந்து நம்ம ஜிம் ட்ரைனர் கிட்ட சொல்ல, ஜிம் ட்ரைனர் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, லவ்ன்றது வந்துட்டு என்ன ஜஸ்ட் உடம்பு மட்டும் தானா, நீ எப்படி இருந்தாலும் உன்னை நான் லவ் பண்ணுவேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியும் காலேஜ் படிக்கிறப்ப நான் உன்னதான் லவ் பண்ணேன், இப்பயும் நான் உன்னதான் லவ் பண்ணேன்னு சொல்ல அப்படியே நம்ம ஸ்டோன் ப்ரொஃபஸர் ஜிம் ட்ரைனரை ஹக் பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட் லவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மொத்தமாவே ஹீரோவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அப்போ கூட நம்ம ஹீரோ கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டேன்றாங்க. காலேஜ் வேற முடியிற நேரம் வருதா, ஸோ நம்ம ஹீரோயின் அதாவது ஹீரோடைய லவர் வேற பயந்துட்டு இருக்கா, எங்க ஹீரோயின் ஒன்னா சேர்ந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் சொன்ன ப்ராமிஸை வந்துட்டு காப்பாத்திட்டு இருக்காங்க. ஹீரோ கூட வந்துட்டு கான்டாக்டே பண்ணாம ஹீரோடைய ஃபோன் காலை அட்டென்ட் பண்ணவும் மாட்டேன்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு என்னதான் வந்துட்டு அவங்க லவர் கூட வெளியே ஊர் சுத்தினாலும் டேட்டிங்லாம் போனாலும் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துடாதா, ஒரு மெசேஜ் வந்துடாதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கி தவிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஸோ அந்த பொண்ணு கூட வந்துட்டு வெளியே வந்துட்டு மூவி பார்க்க போனா கூட நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினுடைய ஞாபகமாவே இருக்கு. ஒரு நாள் வந்துட்டு நம்ம ரகட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க செம்மையா கியூட்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல இருக்கான் தெரியுமா, அவன்கிட்ட அவன் எப்படியாவது இன்னைக்கு லவ் சொல்லிடணும்னு சொல்லிட்டு கியூட்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து அவங்களுடைய லவ்வையும் சொல்லிடுறாங்க. ஆனா இந்த நேரம்னு பார்த்துதான் அந்த பஸ்ஸுக்குள்ள 2-3 ரவுடி பசங்க ஏறுறானுங்க. அவனுங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்க ஒரு பாட்டிக்கிட்டையும் ஒரு சின்ன பையன்கிட்டையும் வந்துட்டு தகராறு பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ரகட்களுக்கு கோவம் வருது. ஆனா அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல இருக்க பையனுக்கு சண்டைனா பிடிக்காது இல்லையா, அதனால அவங்க அமைதியாவே இருக்க. அந்த ரவுடி பசங்க என்ன பண்றாங்க, நம்ம ரகட்களையும் வம்புக்கு இழுக்கிறாங்க பாருங்க. சோ நம்ம ரகட்கள் போங்கடாங்கன்னு சொல்ல யாரை பத்தி டேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ரகட்களை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. ஆனா நம்ம ரகட்கள் அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் பையன் முன்னாடி அடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு இருக்க. ஆனா அந்த பஸ் டிரைவர் போலீஸ் கூப்பிடுவோம்னா ஒழுங்கா இறங்கி போங்கடான்னு சொல்ல அந்த ரவுடி பசங்க அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம ரகட்களுடைய நிலைமை தான் செம்ம மோசமா இருக்கு. செம்மையா அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க தான் அடி கொடுப்பாங்க, ஆனா தன்னோட லவ்வர் முன்னாடி நம்ம அடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு கெத்தா இவங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் பையன் நம்ம ரகட்கள் கிட்ட, உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லட்டுமா, எனக்கு உங்களை ரொம்பவும் பிடிக்கும், ஆக்சுவலி
வந்துட்டு நீங்க வந்துட்டு என்னதான் ரகட் கேர்ளா இருந்தாலும் ரொம்ப கியூட்டா இருப்பீங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் ஸ்டோருக்கு வரக்குள்ளலாம் வெளியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்பலாம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க என்னதான் ரகட் கேர்ளா இருந்தாலும் உங்க ஸ்மைல் செம்ம கியூட்டா இருக்குங்க, ஐ லவ் யூங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் பையன் நம்ம ரகட் கேர்ள் கிட்ட லவ் சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ரகட் கேர்ள் வந்துட்டு அடே அதை ஃபர்ஸ்டே சொல்லி தலைக்க வேண்டியது தானே, அது நான் அடி வாங்காம இருந்திருப்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் பையனை ஹக் பண்றாங்க. ஸோ ரெண்டாவது லவ்வும் எப்படியோ சேர்ந்துருச்சு. அடுத்தது நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற, தயவு செஞ்சு என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட போய் கேட்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்கப்பா தயவு செஞ்சு வந்துட்டு என்ன விட்டுரு, என்னன்னா வந்துட்டு நீ இதுக்கு முன்னாடி லவ் பண்ணல, உன் கூட ஃப்ரெண்டா இருந்தா, ஆனா நீ இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அந்த பொண்ணு வந்துட்டு எப்படி கஷ்டப்படுவா, அதனால தான் உன்னை விட்டு நான் விலகி போறேன், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கூட வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து போவேன். ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த ஹீரோடைய லவர் என்ன பண்றா, ஹீரோ வந்துட்டு டேட்டிங்லாம் கூப்பிட்டு ஹீரோவுக்கு கிஸ் எல்லாம் கொடுக்குறா. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு எப்படி வந்துட்டு ஒரு கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கான். இதனால நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன்டா நான் கிஸ் பண்றேன், நீ பதிலுக்கு கிஸ் கூட கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த படிக்காத பொண்ணு இருக்கா இல்லையா, அவ எப்பயும் போல மூஞ்சில மாஸ்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு டிஜே ஒர்க் பார்த்துட்டு இருக்க. அப்ப வந்துட்டு அந்த படிக்கிற பையன் வரான். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, இந்த படிக்கிற பையனுக்கும் இந்த படிக்காத பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. கிளாஸ்ல இந்த படிக்காத பொண்ணை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, புள்ளி கூட பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிற பையன் தான் அப்பப்ப போய் கேட்பான் போல இருக்கு. இதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிற பையன் இந்த படிக்காத பொண்ணை எப்படியாவது எல்லாருக்கூடயும் பேச வைக்கணும், அவளையும் எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்டாக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம படிக்காத பொண்ணு அந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் படிக்க மாட்டேன்றோம், யாருக்கு நம்மள பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த காம்ப்ளெக்ஸ்ல எல்லார்கிட்ட இருந்து விலகி இருந்திருப்பா போல இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸை விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிக்கிற பையன் நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா இந்த பொண்ணு விளக்காததுனால ஸோ இவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ போயிட்டு அந்த டிஜே பொண்ணு வேற யாரும் கிடையாது, அந்த படிக்காத பொண்ணு தான் சொல்லிட்டு அந்த படிக்கிற பையன் கிட்ட சொல்ல, அவன் போயிட்டு அந்த மாஸ்க் எல்லாம் கழட்டி விட்டுட்டு தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு, நீ படிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக உன்னுடைய லவ் வந்துட்டு நான் வந்துட்டு உதாசீனப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த படிக்காத பையனும் படிக்காத பொண்ணும் அந்த படிக்கிற பையனும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஸோ கடைசியா அந்த 3 கப்பல்ஸும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஸோ இதுல சேராதது யாருன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் தான். ஒரு நாள் நம்ம ஹீரோயின் சமத்தியா அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்த டெரோட் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வீசி எரிஞ்சிட்டு என்னோட லைஃப்ல மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்க. அப்பதான் நம்ம ரகட் கேர்ள் என்ன பண்றாங்க, ஹீரோ ஹீரோயினை பார்ட்டிக்காக கூப்பிடுறாங்க. ஸோ அந்த பார்ட்டியில நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு செம்மையா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நம்ம ஹீரோயின் ஏகப்பட்ட ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு அதே இடத்துல மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் உட்கார்ந்த இடத்துல ஆக்சுவலி இந்த ரகட் கேர்ளுடைய டீமுக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு டீமுக்கும் சண்டை வந்துடுது. இவங்க யாருன்னு தெரியுதா, இந்த ஆப்போசிட் டீம், அதான் அந்த பஸ்ல வந்துட்டு சண்டை போட்டாங்க இல்லையா, அவனுங்க வந்துட்டு நம்ம ரகட் கேர்ள் அடிக்க வர இந்த 2 டீமுக்கும் சண்டை வருது பாருங்க. ஸோ இப்படியே இந்த சண்டையை காமிச்சு அப்படியே அந்த இடத்துல முடிக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன ஆனிச்சுன்னு நமக்கு காமிக்கல. ஆனா நம்ம ஹீரோயின் பார்ல இருந்தவங்க திடீர்னு வீட்டுல இருந்து எந்திரிக்கிறாங்க. அச்சோ காலேஜுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெடியாகி காலேஜுக்கு வந்தா ஹீரோவை காணும். ஸோ நம்ம ஹீரோயின் அந்த கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு கிட்ட எங்கடா ஹீரோன்னு கேட்க, உனக்கு தெரியாதா ஹீரோவுடைய வயிற்றுல வந்துட்டு அந்த நேற்று நடந்த சண்டையில, அந்த பார்ல நடந்த சண்டையில ஹீரோவை குத்திட்டாங்க, ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்ல ஹீரோயினும் போய் பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோடைய லவ்வர் அங்க இருக்கா. ஹீரோயின் போயிட்டு ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க. ஸோ இப்போ அந்த லவ்வர் பொண்ணு ஹீரோயின் கிட்ட தயவு செஞ்சு இங்க வந்து போயிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஏன்டி இப்படி சொல்ற அப்படின்னு சொல்ல, இல்ல நீ ஹீரோவை லவ் பண்ற, இந்த எமோஷனோட நீ ஹீரோவை பார்த்தன்னா ஸோ அது எனக்கு என்னுடைய லைஃபுக்கு தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டம், நான் அவனை பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு இங்கே வந்து போன்னு சொல்ல ஹீரோயினும் அழுதுகிட்டே அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு ஸோ ஹீரோடைய ஃபோட்டோலாம் பார்த்துட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினால ஹீரோவை பார்க்க முடியல. இப்போ தான் நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த 2 குரூப்பும் சண்டை போட்டுட்டு இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் மயங்கி இருந்தாங்க இல்லையா செம்மையாக குடிச்சிட்டு. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினுடைய அந்த கண்ணாடி போட்ட பையனும் ஹீரோயினை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு போயிடணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போகிறப்ப அந்த கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அந்த குரூப்பில் இருக்க யாரோ ஒருத்தவங்க வயிற்றுல குத்திட்டான் போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ உசுறு போற நேரத்துல கூட மயங்கி இருக்கு, நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு கூட வந்துட்டு ஹீரோயினை வீட்டுல விடுறதுக்காக வந்திருப்பான் போல இருக்கு. நினைச்சு பாருங்களேன். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் போல இருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கண்ணு முழிச்சு பார்த்த உடனே ஹீரோயினை தான் கேட்கறான். இதை கேட்டுட்டு அந்த லவ்வர் பொண்ணுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன இவன் எந்திரிச்சோடனே பக்கத்துல இருக்க நம்மளை கேட்காம ஹீரோயினை கேட்கறானேன்னு சொல்லிட்டு கடுப்பாவ. இப்படி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகருது. ஸோ லாஸ்டா யூனிவர்சிட்டியோட கடைசி நாளும் வருது. நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேச போவேன். ஆனா நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத, எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போவேன். இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்ணு பாக்குறா. இப்போ இவன் என்ன பண்றா, நம்ம ஹீரோ கிட்ட ஒரு லைவ் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறான். ஏன்னா இவ தான் வந்துட்டு காலேஜோடைய பியூட்டி கேர்ள் இல்லையா. ஸோ லைவ் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு, எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாள் நான் உன்னை வந்துட்டு டேட்டிங்காக கூப்பிட்டு நான் உன்னை கிஸ் பண்றப்ப உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட சூடு சொரன்னு எதுவுமே இல்லாம நீ வந்துட்டு அப்படியே ஒரு கல்லு மாதிரி இருந்த,
அப்பவே புரிஞ்சுக்கிட்டே உன்னோட மனசுல ஹீரோயின் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நீ இப்போ உன்னுடைய லவ் பண்ற, நீ ஹீரோயினை தேடி நீ இப்போ ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ ரொம்ப நல்லவன், அதனாலதான் எங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கேன், நான் இதை புரிஞ்சுக்காம ஏதோ அதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு லவ் நினைச்சிட்டு உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அப்படியே லைவ்லயும் போயிட்டு என்ன சொல்றேன், நான் ஹீரோடைய லாயல்ட்டியை சும்மா செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஹீரோ மேல லவ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு லைவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஹீரோ போயிட்டு ஹக் பண்ணிட்டு அழுவுறா. ஆக்சுவலி அந்த பொண்ணு உண்மையா தான் ஹீரோவை லவ் பண்ணியிருக்கா போல இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காலேஜை விட்டு போறாங்க இல்லையா, ரொம்ப சோகமா வர இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் எப்பயும் போல அந்த எஃப்எம் ஷோவை கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கோம்ல, அந்த எஃப்எம் ஷோல இன்னைக்கு எனக்கு ஒரு மெயில் ஒன்று வந்துச்சு. அந்த மெயில ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு, அந்த ஸ்டோரியை தான் உங்க எல்லாருக்குமே நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த மெயில இருக்க அந்த ஸ்டோரியா அந்த எஃப்எம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த எஃப்எம்ல இருக்கவரு விஷயம் என்னன்னா, இது நம்ம ஹீரோடைய லவ் ஸ்டோரி தான். ஹீரோ வந்துட்டு எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய லவ் வந்துட்டு எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கே தெரிய வருது. விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே ஹீரோயினை லவ் பண்ணியிருக்கான், ஃபிளேம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்திருக்கான்னா பாத்துக்கோங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் அதை வந்துட்டு கொஞ்சம் டாம் பாயா இருக்கிறதுனால எங்க நம்ம ஹீரோயின் கிட்ட லவ் சொல்ல போனா அவ ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சேர்த்து கட் பண்ணி விட்டுருவாளோன்ற பயத்தில் தான் நம்ம ஹீரோ இத்தனை நாள் வரைக்கும் ஹீரோயின்கிட்ட லவ் சொல்லாம இருந்திருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு புதுசா ரூம்மேட் பொண்ணு கிடைச்சோடனே ஹீரோ என்ன பண்றா, ஹீரோயினை ஜெலஸ் படுத்தணும்ன்றதுக்காக அந்த ரூம்மேட் பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லவ் சொல்லியிருக்கான். அப்பயாவது வந்துட்டு இவ ஜெலஸ்ல நம்ம கிட்ட லவ் சொல்லிட மாட்டாளான்னு தான். ஆனா நம்ம ஹீரோயின் அது கூட புரிஞ்சுக்காம சோ அந்த ரூம்மேட் பொண்ணையும் நம்ம ஹீரோவையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த எஃப்எம் ஸ்டோரி எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே சோ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு அந்த எஃப்எம் ஸ்டோரியில இருக்கவங்க இந்த லெட்டரை போட்டவங்க யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய பேரை சொல்றாங்க பாருங்க. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. உடனே நம்ம ஹீரோயின் எடுத்தோம் பிடிச்சோன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஹீரோடைய ரூமை போய் பாக்குறாங்க பாருங்க. அப்ப அந்த கண்ணாடி போட்ட பையன் அன்னைக்கு பார்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு மொத்தமா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான். நீ வந்துட்டு அவனை வந்துட்டு கத்தியால குத்திட்டாங்க, பட் இருந்தாலும் நீ போதையில அதே இடத்துல இருந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு அவ அந்த கத்தியில குத்தின வலியோடையும் உன்னை கொண்டு போய் வீட்டுல சேர்க்கணும்னு நினைச்சான் தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே இதை ஏன்டா அப்பவே சொல்லலன்னு சொல்லிட்டு ஹீரோ தேடி போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தன்னை லவ் பண்ணன்ற டிப்ரெஷன்லயே அவனுடைய சொந்த ஊரை பார்த்து கிளம்பிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, நம்ம ஜிம் ட்ரைனர் கூடயும் நம்ம ரக்கட்கள் கூடயும் கார்ல ஏறிக்கிட்டு நம்ம ஹீரோடைய ஒரு பர்சனல் டைரி எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே ஹீரோ பாக்கிறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோவும் இங்க அழுதுகிட்டே ஹீரோயின் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்ப ஹீரோயின் அழுதுகிட்டே ட்ரெயின் பின்னாடி போறாங்க. ஆனா என்ன யூஸ், ட்ரெயின் அங்கிருந்து கிளம்பிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கேன். இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய சவுண்டு கேக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு என்னடா இது இமேஜினேஷனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான். என்ன இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறான். ஆனா இன்னும் நம்ம ஹீரோக்கு தெரியல நம்ம ஹீரோயின் அந்த எஃப்எம்ல இருக்க அந்த ஸ்டோரியும் கேட்டுட்டாங்க, ஹீரோடைய அந்த டைரியும் படிச்சுட்டாங்கன்னு. இப்ப நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோ ஹக் பண்ணிட்டு என்ன லவ் பண்ணா தயவு சொல்லி தொலை வேண்டியது தன்னடா நாதாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ண. இப்படியே இந்த மூவி முடியுது. எப்படி இருக்கு இந்த மூவி, நல்லா இருக்குங்களா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.